Question number 26 மா. Find a matrix capital A. அப்ப இந்த இடத்துல என்ன கேக்குறாங்கன்னா இந்த A மேட்ரிக்ஸுக்கு நமக்கு என்ன ரிசல்ட் வரும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு அடுத்து find A inverse. A inverse உடைய ஆன்சர் என்ன? இவ்வளவுதாமா கொஸ்டின். அப்போ இங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த கொடுத்த இந்த ஈக்குவேஷனை நான் என்ன பண்ண மாத்திக்கிறேன். ஃபர்ஸ்ட் உள்ள தானே ஏன்னு வச்சுக்கிறேமா, சரி ஏன்னு வச்சுக்கிறேன். அடுத்து செகண்ட் ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்கானா இல்லையா, இந்த மேட்ரிக்ஸ் நான் பின்னு வச்சுக்கிறேன். சரிங்களா, பின்னு வச்சுக்கிறேன். ஸோ ஈக்குவல்ட்டுக்கு நான் ஈக்குவல் போட்டுக்கிட்டேன். அடுத்து கொடுத்த மேட்ரிக்ஸ் நான் சின்னு வச்சுக்கிறேன். சரிங்களாமா, அப்ப ஏ பி இஸ் ஈக்குவல் டு சி. இப்போ எனக்கு ஏ தானே வேணும், அப்ப ஏ மட்டும் இங்க வச்சுக்கோங்க. இப்போ நான் உனக்கு கேட்கிறேன், பி வந்து அந்த சைடு போச்சுல்ல டிவிஷன், அப்ப நமக்கு ரெண்டு மேட்ரிக்ஸ் டிவைட் பண்ண முடியாது. அப்ப பி அங்க போச்சுல்ல நமக்கு இன்வெர்ஸா மாறுவாங்களா? அப்ப இன்வெர்ஸா மாறினா இது எங்க உட்காரும்? ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ண சி நான் போடுறேன், சி. அப்போ சிக்கு ரைட் சைட்ல இன்வெர்ஸ் உட்காருமா அல்லது லெஃப்ட் சைட்ல இன்வெர்ஸ் உட்காருமா? எங்க உட்காரும்? லெஃப்ட் ஆர் ரைட்? எங்கம்மா உட்காரும்? அந்த பி இன்வெர்ஸ்ங்கிறது லெஃப்ட்ல எஸ் ரைட். ஏன்னா இங்க வந்து தப்பு அப்படிதானே, ஏன்னா இங்க வலது பக்கத்துல இருக்கிறதுனால ஸோ சி இன்ட்டு பி இன்வெர்ஸ் போடணும். சரிதானாமா? இப்போ நமக்கு பி இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சா சம் முடிஞ்சிடும். அப்ப நான் என்ன பண்றேன், இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், பி இன்வெர்ஸை கண்டுபிடிக்க போறேன். ஸோ வாட் இஸ் த பி இன்வெர்ஸ் ஃபார்முலா? ஸோ பி இன்வெர்ஸ் உடைய ஃபார்முலா என்னன்னு நீங்க பாத்தீங்கன்னா 1 by determinant of b into adjoint of bங்கிறது இதனுடைய ஃபார்முலா. அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு, ஸோ பிங்கிறது நமக்கு லெஃப்ட்ல உள்ள மேட்ரிக்ஸ், சி அப்படிங்கிறது ரைட்ல உள்ள மேட்ரிக்ஸ். சரிங்களாமா, பி மேட்ரிக்ஸ் டிட்டர்மின் போடுறேன். அப்ப டிட்டர்மினன்ட் ஆஃப் 4 0 -1 -2 ஈக்குவல் டு, இதை நீங்க ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா -8 -0 into any value 0. அப்ப ஆன்சர் -8. அப்ப டிட்டர்மினன்ட் பி உடைய ஆன்சர் -8. அடுத்து அட்ஜாயிண்ட் ஆஃப் பி அப்படின்னா இது 2x2னால ரொம்ப சிம்பிள். இந்த லீடிங் டயகனலை டைரக்டா பண்ணிடலாமா? இப்ப நம்ம இந்த இதை கண்டுபிடிச்சிட்டு இருக்கேன். ஸோ கண்டுபிடிச்சு இங்க அப்ளை பண்ணலாம், அது ஈஸியா இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது சொல்றேன். சரிங்களாமா, புரியுதா இல்லையா? ஓகே, இப்போ இந்த இதை என்ன பண்ணுங்க, அட்ஜாயிண்ட் ஆஃப் பிங்கிறது இந்த லீடிங் டயகனல் லொகேஷனை மாத்துங்கம்மா. ஸோ இந்த இடத்துல -2, இந்த இடத்துல 4. அடுத்து இந்த ரெண்டுக்குமே சைனை மாத்துங்க. 0க்கு நீங்க பிளஸ் போட்டாலும் ஒன்று தான், மைனஸ் போட்டாலும் ஒன்று தான். இந்த -1 நீங்க +1 மாத்திருங்க. அப்போ பி இன்வெர்ஸ் உடைய ஆன்சர் என்னன்னா 1 by and determinant b -8. so into adj b உடைய ஆன்சர் -2 0 1 4. ஓகே தானமா? இப்போ டைரக்டா நம்ம அங்க அப்ளை பண்ண போறோம். அடுத்துங்க ஸோ a is equal to c. c மேட்ரிக்ஸ் இங்க இருக்குது, எழுதிக்கிறோமா? ஸோ ஃபர்ஸ்ட் c மேட்ரிக்ஸ் யாரு? 17 10 0 -16 into b inverse. ஸோ b inverse வந்து into -1 by 8, அந்த மைனஸை மேலே கொண்டு போயிட்டேன். ஸோ into ஸோ adj உடைய ஆன்சர் -2 0 1 4. இதை கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்றேன். ஸோ ரீஅரேஞ்ச் பண்ணா ஸோ -1 by 8 என்னது முன்னால வந்துருமாமா? ஸோ முன்னாடி வச்சுட்டு ஃபர்ஸ்ட் இந்த மேட்ரிக்ஸ் எழுதிக்கிறேன். 17 10 0 -16 into -2 0 1 4. சரியாமா? இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் ப்ராடக்ட் பண்ணுவோமா? ஸோ இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் ப்ராடக்ட் பண்ண என்ன ஆன்சர் பார்க்கலாம், பார்த்துட்டே வாங்க. ஸோ ஈக்குவல் டு A. So A matrix equal to -1 by 8 into. சரியாமா? So first row first column answer 17 into 2 -34. அடுத்து 110 is 10. சரியாமா? அடுத்து first row second column so 0 plus நமக்கு என்ன வரும் 14 வரும். அடுத்து second row first column 0 -16 வரும். second row second column 0 -64 வரும். சரியாமா? இதை நீங்க ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணா -1 by 8 into ஸோ -34 இருந்து 10 கழிச்சா உங்களுக்கு -24. இதனுடைய ஆன்சர் நமக்கு -40 சாரி +40. இதனுடைய ஆன்சர் நமக்கு -16. இதனுடைய ஆன்சர் நமக்கு -64. சரியாமா? இப்போ என்ன பண்ண போறோம், இந்த மைனஸ் உள்ள ஒன்று போயினா எல்லாமே பிளஸ்ங்களா மைனஸா மாறும், மைனஸ்ல பிளஸ்ஸா மாறும். எல்லா இதையும் 8 டிவைட் பண்ணுங்க. அப்ப a இஸ் ஈக்குவல் டு எல்லா இதையும் 8 டிவைட் பண்ணணும், மைனஸால பெருக்கணும். இதை 8 டிவைட் பண்ணா -3, மைனஸால பெருக்கினா +3. இதை 8 டிவைட் பண்ணா நமக்கு 5. ஸோ ஆன்சர் நமக்கு என்ன வரும், -5 வருமாமா? ஸோ -5. இதை 8 டிவைட் பண்ண 2, -2 இங்க மைனஸால பெருக்கினா உங்களுக்கு +2 வரும். அடுத்து இதை வந்து என்ன பண்ணுங்க, நீங்க வந்து 8 டிவைட் பண்ணா 8 வரும். அப்போ ஆன்சர் +8 மாறும், ஏன்னா -8 +8 மாறிடும். இது நமக்கு தேவையான A உடைய ஆன்சர். ஸோ இது வரைக்கும் நீங்க கரெக்டா பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். A உடைய ஆன்சர் ரைட்டா பாருங்கம்மா. 3 - 5 2 8.
கரெக்டா வந்திருக்காமா? எஸ். இப்போ இதோட நம்ம சம் முடியல. அடுத்தவன் என்ன கேட்கிறான்? ஏ இன்வெர்ஸ் கேட்கிறான். இப்போ ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஸோ வாட் இஸ் ஏ இன்வெர்ஸ் உடைய ஃபார்முலா? 1 by determinant of A into adjoint of A. சரிங்கம்மா? அப்ப நான் determinant A இங்க போடுறேன். ஸோ determinant A is equal to டைரக்டா மல்டிப்ளை பண்ணுங்க. 3 8s are 24, நடுவுல மைனஸ் 2 5s are 10, ஸோ பிளஸ் 10. ஸோ ஆன்சர் என்ன வரும்? 34 வரும். அடுத்து அட்ஜ் ஏ பாத்தீங்கன்னா அட்ஜ் ஏங்கிறது இந்த லீடிங் டயகனல் இந்த 3 8 எடுத்து மாத்துங்கம்மா. ஸோ 8 இங்க வந்துடும், 3 கீழே வந்துடும். மற்ற ரெண்டுக்கும் சைனை மாத்துங்க. இது பிளஸ் 5, இது -2. இந்த நேரம் அப்ளை பண்ணுங்க. ஸோ அப்போ இதோட ஆன்சர் நீங்க பாத்தீங்கன்னா ஈக்குவல் டு 1 by டிடர்மினன்ட் ஏ ஆன்சர் நமக்கு 34 வரும். இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏயோட ஆன்சர் 8 5 -2 3. ஸோ இதான் நமக்கு தேவையான ஏ இன்வெர்ஸ் உடைய ஆன்சர். ஸோ ஏ இன்வெர்ஸ் கரெக்டா பார்த்துச்சுங்கம்மா. ஓகேவாமா? சம் புரிஞ்சுதாமா? டவுட் இருக்குதாமா? எதுவும் புரியாம இருந்தா கேளுங்கம்மா. இது ஃபர்தர் சிம்பிளிஃபிகேஷன் வந்து எல்லா நம்பருமே பர்ஃபெக்டா டிவைட் ஆகும் அப்படின்னா நம்ம டிவைட் பண்ணலாம். அல்லது 1/34 வச்சுன்னா 1/34 நீங்க உள்ள கொண்டு கொடுத்தா உனக்கு தப்புன்னு கிடையாது. ஸோ எதெல்லாம் கேன்சல் ஆகுது அது வந்து கேன்சல் ஆகும். அப்போ மோஸ்ட்லி உங்களுக்கு ஃப்ராக்ஷன்ல வரும். இப்படி நிப்பாட்டினா கூட ஓகே தான். ஸோ நமக்கு அவைலபிலிட்டி ஆன்சர் என்னவோ அதை பொறுத்து நம்ம என்ன பண்ண மாத்திரமா இருக்கும், வேற ஒன்றும் இல்லைம்மா. சரிங்களாம்மா? புரியுதா? ஓகே ஃபைன்மா. ஸோ அடுத்து கொஸ்டின் நம்பர் 27மா. ஸோ இதோட உனக்கு வந்து இந்த அசைன்மெண்ட் ஒர்க்லாம் முடியுதுமா? ஓகே, கொஸ்டின் நம்பர் 27. ஓகேவாமா? என்ன சொல்றாங்க ஃபர்ஸ்ட் பாருங்க. ரொம்ப சிம்பிள் சம் தான். ஏ அப்படிங்கிற மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு ஏ இன்வெர்ஸ் கேட்கறாங்க. ஃபர்ஸ்ட் ஏ இன்வெர்ஸ் முடிச்சிடும். அடுத்து இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணலாம். ஸோ வாட் இஸ் ஏ இன்வெர்ஸ்? ஏ இன்வெர்ஸ் ஃபார்முலா என்னது? 1 by determinant of A into adjoint of A. அப்ப determinant of A முடிச்சிடும். determinant of A equal to, ஓகே, நீங்க வந்து எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பா கீழே செய்யணும். என்ன பண்ண சைடுல செய்யலாம் தான் எனக்கு பார்த்து எழுத முடியும். ஸோ நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லாமே கீழே செய்யுங்க. சரிங்களா? டிடர்மினன்ட் ஏ ரெண்டையும் பெருக்குங்க. ஸோ -21 நடுவில் மைனஸ். ஸோ 5 2s are நமக்கு 10 வரும். இதோட ஆன்சர் -31 வரும். சரிங்களாமா? -31. அடுத்து என்ன வரும்? அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. ஸோ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ அப்படிங்கிறது என்ன அர்த்தம்? நமக்கு இந்த லீடிங் டயகனல் இடத்தை மாத்துங்க. ஸோ -7 இங்க நமக்கு 3. ஸோ அடுத்து வந்து மீதி 2 எலமெண்ட் சைனை மாத்துங்க. இங்க வந்து நமக்கு -2 வரும். இங்க வந்து நமக்கு -5 வரும். சரியாமா? இப்போ டேரக்டா அப்ளை பண்ணுங்கம்மா. ஈக்குவல் டு 1 by டிடர்மினன்ட் ஆஃப் ஏ உடைய ஆன்சர் நமக்கு -31 இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ உடைய ஆன்சர் -7 -2 -5 3. இப்போ இந்த கீழே உள்ள மைனஸ் என்ன பண்ணி வந்து மேலே போட்டுருங்க. அப்போ இந்த மைனஸ் என்ன பண்ண நான் வந்து மேலே வந்து இன்க்ளூட் பண்ணிக்கிட்டேன். அப்போ இதுதான் நமக்கு தேவையான ஏ இன்வெர்ஸ் உடைய ஆன்சர். சரியாமா? அடுத்து என்ன செய்ய போறோம்? இந்த கொடுத்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ண போறோம். நம்ம அதுக்கு கொடுத்த ஈக்குவேஷன் மேட்ரிக்ஸா மாத்திக்குவோமா? சரி, எப்படி மேட்ரிக்ஸா மாத்துவீங்க? ஸோ ஏ எக்ஸ் ஈக்குவல் டு பி. ஸோ ஈக்குவேஷன் சால்வ் பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் எப்படி எழுதுவீங்க? ஃபர்ஸ்ட் ரோ வந்து 3 5. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 2 -7. சரியாமா? ஃபர்ஸ்ட் ரோ 3 5, செகண்ட் ரோ வந்து 2 -7. ஸோ அடுத்து நமக்கு கொடுத்த வேரியபிள் என்ன வேரியபிள்? எக்ஸ் ஒய். ஸோ ஈக்குவல் டு வாட் இஸ் அ கான்ஸ்டன்ட் நம்பர்? ஸோ 11 இஸ் த ஃபர்ஸ்ட் கான்ஸ்டன்ட் நம்பர், -3 இஸ் த செகண்ட் கான்ஸ்டன்ட் நம்பர். சரிதானம்மா? எழுதியாச்சுலாமா? சரி, இப்போ நான் என்ன பண்ண போறேன்? எனக்கு இந்த இடத்துல எக்ஸ் தானே வேணும். அப்போ இந்த ஏ இங்க வந்து ஏ இன்வெர்ஸா மாறுமா? அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்வெர்ஸ் பி. சரியாமா? இப்போ ஏ இன்வெர்ஸ் நம்ம தனியாக கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த சமுக்கு பாருங்க, போன சமுக்கு வந்து ஏங்கிறது வேற மாதிரி இருக்கும். ஸோ அது ஏங்கிறது டிரான்ஸ்போஸா இருக்கும். அதனால என்ன பண்ணுங்க, நீங்க கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. இங்க தனியா என்ன பண்ணுங்க, ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிங்க. சரிங்களா? ஸோ வாட் இஸ் ஏ இன்வெர்ஸ் ஃபார்முலா? இங்க தனியாக எழுதுறேன். ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு 1 by டிடர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. அப்போ டிடர்மினன்ட் ஆஃப் ஏன்னா என்னமா அர்த்தம்? இந்த கொடுத்த மேட்ரிக்ஸ்க்கு என்ன பண்ணுங்க, நீங்க வந்து டிடர்மினன்ட் கண்டுபிடிங்க. ஸோ 7 3s are -21, நடுவில் மைனஸ். ஸோ 2 5s are what is the answer?
10. இதோட ஆன்சர் -31. சரியாமா? அடுத்து அட்ஜி போடுங்கம்மா. ஸோ அட்ஜி ஏ அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோன்னா, ஸோ ரொம்ப சிம்பிள் தான், உங்களுக்கு தெரிஞ்சது தான். இந்த லீடிங் டயகனல் லொகேஷனை மாத்துங்க. ஸோ -7 மேலே போகும், 3 வந்து கீழே வந்துடும். ஸோ -7 3 இது ரெண்டுக்கும் சைனை மாற்றி விட்டுருங்கம்மா. ஸோ -5 -2 அப்புறம் டேரக்டாக அப்ளை பண்ணுறேன். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 டிடர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. ஸோ இன்ட்டு என்ன மேட்ரிக்ஸ்மா இருக்குது பக்கத்தில்? பி மேட்ரிக்ஸ். ஸோ அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸோ 1 டிடர்மினன்ட் ஏ பாருங்க 1/31 மைனஸ் என்ன பண்ண மேலே கொடுத்துட்டேன். ஸோ அட்ஜி ஏ. ஸோ அட்ஜி ஏவோட ஆன்சர் யாரு? -7 -5 -2 and 3 இன்ட்டு பி. பியோட ஆன்சர் 11 -3. இதை ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணுங்க. -1/31 இன்ட்டு ஸோ ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணுவோமா? 7 × 11 -77 பிளஸ் 3 5s are 15மா. சரியாமா? அடுத்து செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் 2 × 11 ஸோ -22 minus 3 3s are 9. ஸோ ஈக்குவல் டு -1/31 இன்ட்டு இப்போ நீங்கள் ஆன்சர் பண்ணுங்க. 77 15 கழிச்சா எவ்வளோமா? 77 15 கழிச்சா 77 15 கழிச்சா எவ்வளோமா? -65 ஆமா? 62 தானம்மா? 62 சரியாமா? 77 15 கழிச்சா 62. எஸ். -22 -9 ஸோ ரெண்டையும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு -31. இப்போ எல்லா இதையும் 31 டிவைட் பண்ணுவோமா? அந்த -1 கொடுக்கணும். ஸோ அப்போ இது ப்ளஸ்ஸாக ஆயிரும். அப்போ உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஸோ எக்ஸுங்கிறது யாரு? நமக்கு வந்து எக்ஸ் வேரியபிள் ஒய் வேரியபிள் ஈக்குவல் டு ஸோ இந்த இடத்துல மைனஸ் மட்டும் உள்ள மேலே பெருக்கிறேன்னு. ஸோ மைனஸ் உள்ள பெருக்குனா ஸோ 1/31 இன்ட்டு 62 31. இப்போ எல்லா இதையும் நீங்கள் 31 டிவைட் பண்ணா ஸோ ஆன்சர் நீங்க பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இது 2 செகண்ட் இது 1. ஸோ நமக்கு தேவையான சொல்யூஷன் நீங்க பார்த்தீங்கன்னா x is equal to 2 y is equal to 1. ஸோ இதுதான் நமக்கு தேவையான ஃபைனல் ரிசல்ட். புரியுதாமா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் படிக்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா சாப்டர் நம்பர் 4 is called as determinant. Is called as determinant. Four is called as determinant. So இப்போ இந்த இடத்துல determinant நமக்கு எப்படி சொல்லுவாங்க? So determinant is the value of the matrix. Determinant is the value of the matrix. Value of the matrix. So ஒரு matrix உடைய value தான் என்ன சொல்லுவாங்க? Is called as determinant. Is called as determinant. So second வந்து determinant நமக்கு எப்படி டினோட் பண்ணுவாங்கன்னா, இப்போ ஒரு மேட்ரிக்ஸ் வந்து ஏன்னு வச்சுக்கோமே, அது டிட்டர்மினன்ட் போடுறா இருந்தா ஸோ 2 லைன் போட்டு அதுல வந்து ஏ மேட்ரிக்ஸ் போடுவாங்க. அப்படின்னா இது என்ன அர்த்தம்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ் அர்த்தம். சரிங்களாமா? ஸோ இதை வேற எப்படி சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா டிஇடி அப்படின்னா டிட்டர்மினன்ட் அர்த்தம், சிம்பிளா ஏன்னு போடுவாங்க. அப்ப 2 கோடு போட்டு என்ன பண்ணலாம், நீங்க வந்து அதை ஏன் மென்ஷன் பண்ணலாம் அல்லது டிஇடி அப்படின்னு போட்டு என்ன பண்ணலாம், மென்ஷன் பண்ணலாம். ஸோ டிட்டர்மினன்ட் இஸ் ஒன்லி பாசிபிள் ஃபார் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். ஸோ அப்போ இங்க டிட்டர்மினன்ட் வந்து யாருக்கு மட்டும்தான் பொருந்தும்னா ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் மட்டும்தான் பொருந்துமே தவிர்த்துட்டு வேற மேட்ரிக்ஸுக்கு பொருந்தாது. சரிங்களா? ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் என்னன்னு கேட்டு நீங்க ஆன்சர் பண்ணிட்டீங்க. ஸோ நம்பர் ஆஃப் ரோவும் நம்பர் ஆஃப் காலமும் சேமா இருந்தா அதுக்கு பேர் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். சரியாமா? அவ்வளவுதாமா. சரிங்களா? ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான். ஆனா டிட்டர்மினன்ட் அப்படிங்கிறது ஒரு பெரிய கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ நம்ம டிட்டர்மினன்ட் பண்ண சொல்ல எந்த ரோ எந்த காலத்தை சூஸ் பண்றோமோ அதனுடைய மைனர் எலமெண்டால மல்டிப்ளை பண்ணணும் வித் சைனோட. சரிங்களாமா? ஸோ ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல, ரொம்ப சிம்பிளா என்ன பண்ணலாம் பார்த்துடலாம். ஸோ அதுக்கான கான்செப்ட் என்ன பண்ண பின்னால ஒன்று நடத்திடுறேன். இப்போ நான் என்ன பண்றேன், எக்ஸாம்பிள் 1 நான் டீச் பண்ண போறேமா. என்ன கொடுத்துருக்காங்க, எவால்வேட் டிட்டர்மினன்ட் 2 4
-1 2 கொடுத்துருக்காங்கம்மா. எவாலுவேட் திஸ் ஆன்சர். அப்போ இப்போ இந்த இடத்துல 2 கோடு கொடுத்துருக்காங்களா, இதுக்கு பேர் மேட்ரிக்ஸ் சிம்பிள் கிடையாது, இஸ் கால்ட் அஸ் டிட்டர்மினன்ட் சிம்பிள். அப்ப இதனுடைய ஆன்சர் நீங்க பாத்தீங்கன்னா எப்படி நம்ம இதனுடைய ஆன்சர் பண்ணணும்னா 2x2 இருக்க சொல்ல அது வேற மெத்தட்ல பண்ணணும், 3x3 வந்து வேற மெத்தட்ல பண்ணணும். சரிங்களாமா? அப்ப 2x2 வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த லீடிங் டயகனல் நீங்க மல்டிப்ளை பண்ணணும். அப்ப ஆன்சர் 2 2s are 4, நடுவுல மைனஸ். அடுத்து மீதி உள்ள 2 எலிமெண்ட் நீங்க மல்டிப்ளை பண்ணணும். -1ஐயும் 4ஐயும் மல்டிப்ளை பண்ணா ஆன்சர் நமக்கு -4. ஏன் சார் நடுவுல மைனஸ் வருது? அதுக்கெல்லாம் ரீசன் இருக்குது. சரிங்களாமா? அது ரீசன் இருக்கு, ரீசன் இப்போ நான் டீச் பண்ணல, டேரக்டா எப்படி ஒரு 2x2 சிம்பிளா பார்க்கணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கேன். அப்ப ஈக்குவல் டு 4, இந்த மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிரும். ஸோ பிளஸ் 4, ஸோ 4 + 4 ஆன்சர் 8. அப்ப இந்த மேட்ரிக்ஸ் உடைய வேல்யூ என்னவா இருக்கும்? 8ஆ இருக்கும். ஃபர்ஸ்ட் சம் புரிஞ்சுச்சா பாருங்கம்மா? ஃபர்ஸ்ட் சம் புரிஞ்சுச்சாமா? எஸ்மா, அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து செகண்ட் சம்மா, எக்ஸாம்பிள் சம் 2மா. Example sum 2, evaluate determinant x plus 1 x minus 1 x இதனுடைய வேல்யூ கேக்குறாங்கம்மா. அப்ப என்ன பண்ணணும்? இது 2x2 மேட்ரிக்ஸ்னால ஃபர்ஸ்ட் லீடிங் டயகனல் மல்டிப்ளை பண்ணுவீங்களா, x பெருக்குனா ஃபர்ஸ்ட் x2 நடுவுல மைனஸ். இந்த ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணுமா? நான் ப்ராடக்ட் பண்ற மாதிரி எழுதிக்கிறேன். x minus 1 into x plus 1. சரியாமா? ஈக்குவல் டு x2 அப்படி வச்சுக்கோங்க, மைனஸ் மைனஸ். இப்போ இதனுடைய ஃபார்முலா நீங்க எப்படி போடலாம்? அதாவது இது வந்து a minus b, இது a plus b, a minus b, a plus b னா a² minus b². அப்ப ஆன்சர் x² minus 1². இது ஃபார்முலா அப்படி போட்டிருக்கோமா? இது என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா a minus b into a plus b அப்படின்னா இதனுடைய ஃபார்முலா a² minus b² ஃபார்முலா படி x² minus 1² ஈக்குவல் டு x² போடுங்க. இந்த மைனஸ் உள்ள கொண்டு ப்ராடக்ட் பண்ணுங்க. சோ மைனஸ் x², இந்த மைனஸ் உள்ள ப்ராடக்ட் பண்ண இங்க நமக்கு பிளஸ்ஸா போயிடும். பிளஸ் 1² பண்ணா 1. சோ பிளஸ் x² மைனஸ் x² கேன்சல். அப்ப ஆன்சர் என்னமா வரும்? 1 வரும். சோ இதுதான் எக்ஸாம்பிள் 2 உடைய ரிசல்ட்மா. சம் புரியுதாமா? சம் புரியுதா? சரிம்மா, நெக்ஸ்ட் சம் போலாமாமா? எஸ், எக்ஸாம்பிள் சம் 3மா. எக்ஸாம்பிள் சம் 3 நல்லா புரியுது இல்ல? நீங்க வேலை சும்மா போயிட்டு இருக்க கூடாது. நல்லா புரியுது இல்லம்மா? எஸ், ஓகேமா. எக்ஸாம்பிள் சம் 3, evaluate the determinant del is equal to அப்படின்னு கொடுத்து ஒரு டிட்டர்மினன்ட் கொடுத்துருக்காங்கம்மா. என்ன டிட்டர்மினன்ட் கொடுத்துருக்காங்க? 1 2 4 -1 3 0 4 1 0. சரியாமா? சோ நம்ம ஃபர்ஸ்ட் டைம் என்ன பார்க்க போறோம்? 3x3 உடைய டிட்டர்மினன்ட் பார்க்க போறோம். அப்ப 3x3 டிட்டர்மினன்ட் பார்க்க சொல்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எந்த ரோ வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படிங்கறத முதல்ல விளங்கணும். சரிங்களா? சோ எந்த ரோ வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? எக்ஸ்பேண்ட் பண்ண போறோம். அதுக்கு கரஸ்பாண்டிங் சைன் முக்கியம். அப்போ இந்த 3x3 பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ரோ எப்படி ஆரம்பிக்கும்? என்ன சைன் ஆரம்பிக்கும்னா பிளஸ் மைனஸ் பிளஸ். செகண்ட் ரோ வந்து மைனஸ் பிளஸ் மைனஸ். தேர்ட் ரோ வந்து பிளஸ் மைனஸ் பிளஸ். இப்படிதான் ஆரம்பிக்குமா? சரிங்களா? அப்ப நம்ம எந்த ரோவை சூஸ் பண்ண போறோமோ சோ அந்த ரோவை தான் நம்ம என்ன பண்ணணும்? அதுக்கான கரஸ்பாண்டிங் சைனை நம்ம கொடுக்கணும். அப்போ இந்த இடத்துல 3x3க்கு டிட்டர்மினன்ட் பண்ண சொல்ல யூ கேன் சூசிங் எனி கைண்ட் ஆஃப் ரோ ஆர் காலம். எந்த ரோனாலும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம், எந்த காலத்துல நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். சோ எந்த ரோவை சூஸ் பண்ணாலும் எந்த காலத்தை சூஸ் பண்ணாலும் உனக்கு ஆன்சர் எப்படிதான் வரும்? சேமா தான் வரும். ஆன்சர் மாறவே மாறாதுமா. சரிங்களாமா? இப்ப என்ன பண்றேன்? இந்த சம்ல நான் ரோ 1 வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ண போறேன். ரோ 1. அப்ப ரோ 1க்கு என்ன சைன் வரும் பாருங்க. சோ இதான் நமக்கு ரோ 1க்கான சைன்மா. அப்ப என்ன சைன் கொடுக்கணும்? ஃபர்ஸ்ட் நம்பருக்கு பிளஸ், செகண்ட் நம்பருக்கு மைனஸ், தேர்ட் நம்பருக்கு பிளஸ். அப்ப இதை என்ன பண்ண போறோம்? எக்ஸ்பேண்ட் பண்ண போறோம். பார்த்துட்டே வாங்க. ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் 1 போட்டுருவீங்களா? 1 போட்டுட்டு இந்த 1 இருக்கக்கூடிய இந்த ரோ இந்த காலத்தை கையை வச்சு மறைச்சிருங்க. சரிங்களா?
ஸோ எக்ஸாம் என்ன பண்றேன், இந்த இடத்துல கட் பண்ணி காமிக்கிறேன், உனக்கு புரியும். பாருங்க, இந்த ஒன்று கூடிய இந்த ரோவை கட் பண்ணிட்டோமா, இந்த ஒன்று கூடிய இந்த காலத்தை கட் பண்ணிட்டேன். கட் பண்ணா மீதி உங்களுக்கு எலமெண்ட்ஸ் தெரியுதா, அதுக்கு நம்ம டிட்டர்மினன்ட் போடணும். இல்ல மீதியில எலமெண்ட்ஸ் டிட்டர்மினன்ட் ஒரு வாட்டி போட்டு காட்டுறேன். டிட்டர்மினன்ட் ஆஃப் 3 0 1 0. புரியுதா பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன்னு இருக்கக்கூடிய அந்த நம்பரை போட்டுட்டு அந்த ரோ அந்த காலத்தை ஹைட் பண்ணிட்டு மீதி என்ன நம்பர் இருக்கோ அதுக்கு டிட்டர்மினன்ட் போடணும். இப்போ அடுத்து என்ன பண்ண போறேன், அடுத்து செகண்ட் நம்பர். அப்ப நான் இதை க்ளீன் பண்ணிக்கிறேன். அடுத்து செகண்ட் நம்பர் இங்க யாருமா இருக்காங்க, 2 இருக்குது. 2க்கு மேல மைனஸ் இருக்குதா, அப்போ -2. அப்ப இந்த -2 இருக்கக்கூடிய இந்த ரோவை கட் பண்ணிடுங்க. அண்ட் இந்த 2 இருக்கக்கூடிய இந்த காலத்தை கட் பண்ணிடுங்க. கட் பண்ணியாச்சமா, ஓகேவா? ஸோ வெரி குட். நீங்க ஆன்சர் பண்ணீங்கன்னா மெதுவாக நடத்திட்டு இருக்கேன், பார்த்துட்டே வாங்க. அப்ப இந்த இடத்துல இந்த 4 எலிமெண்ட் அது டிட்டர்மினன்ட் போடுங்க. டிட்டர்மினன்ட் ஆஃப் -1 0 4 0. அப்ப அடுத்து என்ன பண்ணணும், இந்த இடத்துல இதை கேன்சல் பண்ணிக்கிறோம். அப்படி இந்த லைனை கேன்சல் பண்ணியாச்சு. ஸோ அடுத்த நம்பர் யாருமா இருக்காங்க அப்படின்னா 4க்கு மேல பிளஸ். ஸோ +4 போட்டுக்குங்க. அப்ப இந்த 4 இருக்கக்கூடிய அந்த ரோ அந்த காலத்தை கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ண பிறகு மீதி 4 எலிமெண்ட் தெரியுதா, ஸோ அதுக்கு என்ன பண்ணி டிட்டர்மினன்ட் போடுங்க. ஸோ ஆன்சர் -1 3 4 1. அப்ப இதோட ஆன்சர் நான் பார்க்க போறேன். ஃபர்ஸ்ட் ஸோ 1 இன்ட்டு இதுக்கு டிட்டர்மினன்ட். ஸோ 2 × 2 இது வந்து 0 -1 × 0 0. அடுத்து -2 இன்ட்டு இதனுடைய மல்டிபிகேஷன் 0 -4 × 0 0. அடுத்து +4 இன்ட்டு இந்த ரெண்டு பேருக்குனா -1. ஸோ நடுவில் மைனஸ். ஸோ 3 4s are 12. ஸோ அப்போ இதனுடைய ஆன்சர் 0. அப்படி என்னமா, ஸோ 0 இன்ட்டு எனி வேல்யூ ஆன்சர் 0. இதனுடைய ஆன்சர் 0 இன்ட்டு எனி வேல்யூ ஆன்சர் 0. ஸோ அடுத்து பிளஸ். ஸோ இதோடைய ஆன்சர் -13 தானமா. ஸோ -13 இன்ட்டு 4னா ஆன்சர் -52 வரும். ஸோ எல்லாத்தையும் கூட்டினா உங்களுக்கு ஆன்சர் -52. ஸோ இதுதான் நமக்கு தேவையான ஃபைனல் ரிசல்ட். புரியுதாமா? இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் அப்படின்னு நான் ஃபாஸ்ட் நடத்திடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் செம்னா உங்களுக்கு இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பா நடத்திருக்கேன், சரிங்களாமா? இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இதே மாதிரி டிட்டர்மினன்ட் போட்டு பண்ணுவீங்களா, டைரக்டா மல்டிப்ளை பண்ணிடுவீங்களாமா? இதே மாதிரி டிட்டர்மினன்ட் போட்டு நீங்க மல்டிப்ளை பண்ணீங்களா, அதை டைரக்டா அங்கே கீழே போட்டுருக்க மாதிரி டைரக்டா மல்டிப்ளை பண்ணிடுவீங்களா? ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டெப் நீங்க எழுதுவீங்களா, டைரக்டா இந்த ஸ்டெப் எழுதிடுவீங்களா? டைரக்ட் மல்டிபிகேஷன், அவ்வளவுதான். சூப்பர். ஸோ இப்போ அடுத்த சம் டைரக்டா மல்டிப்ளை பண்ணிடுவோமா? ஓகேமா, ஃபைன். ஸோ எக்ஸாம்பிள் சம் 4மா. எக்ஸாம்பிள் சம் 4. எக்ஸாம்பிள் சம் 4 வந்து பாத்தீங்கன்னா, எவாலுவேட் del is equal to determinant 0 sin alpha minus cos alpha minus sin alpha 0 அடுத்து sin alpha அடுத்து cos alpha minus sin beta 0. சரிங்களாமா? இதனுடைய டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்க போறோம், சரியாமா? அப்ப நான் என்ன பண்றேன், ரோ 1 சூஸ் பண்ணிக்கிட்டா, ரோ 1க்கான கரஸ்பாண்டிங் சைன் பிளஸ் மைனஸ் பிளஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் 0 தானே. அப்ப 0 போட்டு 0 இன்டு எனி வேல்யூ 0 தானேமா. அப்ப நீங்க என்ன பண்ண, உள்ள வேல்யூ எழுத வேண்டாமா, விட்டுருங்கம்மா. அடுத்து மைனஸ் சைன் ஆல்பா இன்ட்டு இந்த ரோ இந்த காலத்தை ஹைட் பண்ணா சைன் ஆல்பாவையும் 0 இருக்குன்னா 0, நடுவில் மைனஸ். சைன் ஆல்பாவையும் காஸ் ஆல்பா இருக்குன்னா சைன் ஆல்பா இன்ட்டு காஸ் ஆல்பா. ஓகேவாமா? அடுத்து இங்க பிளஸ் இருக்கு மைனஸ், ரெண்டையும் இருக்குன்னா மைனஸ். ஸோ மைனஸ் காஸ் ஆல்பா இன்ட்டு இந்த ஃபர்ஸ்ட் ரோவையும் இந்த மூணாவது காலம் கட் பண்ணா மீதி உள்ள ஆன்சர் இருக்குங்க. ஸோ மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ். அப்ப ஆன்சர் சைன் ஆல்பா அடுத்து சைன் பீட்டா நடுவில் மைனஸ். ஸோ 0 இன்டு எனி வேல்யூ இங்க 0. ஃபர்ஸ்ட் ஆன்சர் 0 விட்டுருங்கம்மா. இப்போ நான் என்ன பண்றேன், இது உள்ள கொண்டு மல்டிப்ளை பண்ண போறேன். மல்டிப்ளை பண்ணா மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆமா. ஸோ பிளஸ் போட்டுங்க. ஸோ பிளஸ் இந்த ரெண்டையும் நீங்க என்ன பண்ண போறீங்க, ப்ராடக்ட் பண்ண போறீங்களா? ஸோ ஐ திங்க் கொஸ்டின் தப்பா எழுதிக்கலாமா?
சாரி, இதுல கொஸ்டின் தப்பா எழுதியிருக்கேன். இது நமக்கு பீட்டா வருமா? நான் தெரியாம தப்பா எழுதியிருக்கேன். சைன் பீட்டா இதுல எழுதுனமா? கொஸ்டின் தப்பு. எஸ், சைன் பீட்டா. எஸ் எஸ். அப்போ இதை மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இது இங்க வந்து பீட்டா வரும். எழுதுனமா? கொஸ்டின் தப்பா எழுதியிருக்கேன். இந்த பீட்டா தானே வரும். திஸ் இஸ் பீட்டா. சரிங்களா? அப்ப இந்த ரெண்டையும் பெருக்குனா மைனஸ் இன் மைனஸ் பிளஸ். அப்ப ஆன்சர் சைன் ஆல்பா சைன் பீட்டா காஸ் ஆல்பா. இந்த ரெண்டையும் நீங்க பெருக்குனீங்கன்னா மைனஸ், ஃபர்ஸ்ட் ஆல்பா சைன் எழுதிக்கிறேன், அடுத்து காசு எழுதிக்கிறேன். சைன் ஆல்பா சைன் பீட்டா அடுத்து காஸ் ஆல்பா. பாருங்க இந்த ரெண்டுமே சேமா இருக்கும். ஒரு இது பிளஸ்ல இருக்கும், ஒரு இது மைனஸ் இருக்கும். ஸோ ரெண்டையும் நீங்க கூட்டிங்கன்னா ஸோ வாட் இஸ் ஆன்சர்? நமக்கு வந்து 0. அப்ப இந்த இடத்துல டெல்லோட ஆன்சர் என்னவா இருக்குமா? நமக்கு வந்து 0வா இருக்கும். சம் புரியுதா பாருங்கம்மா? ஓகே தானம்மா? நெக்ஸ்ட் சம் போலாமா? எஸ். ஓகே ஃபைன்மா. எக்ஸாம்பிள் சம் 5மா. 5 பாருங்க. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ். எக்ஸ் உடைய வேல்யூ என்ன கேட்டிருக்கு? டிட்டர்மினன்ட் 3x x1 is equal to determinant 3 2 4 1. அப்ப லெஃப்ட்லயும் டிட்டர்மினன்ட் இருக்கு, ரைட்லயும் டிட்டர்மினன்ட் இருக்கு. மேட்ரிக்ஸ் மாதிரி ஈக்குவல் பண்ணிடக்கூடாது. ஸோ லெஃப்ட்ல டிட்டர்மினன்ட் போடணும், ரைட் டிட்டர்மினன்ட் போடணும், கடைசி நம்ம ஈக்குவல் பண்ணணும். பாருங்க இப்போ 2 cross 2 ஈஸி தான். 1 3 is 3 minus x into x x square is equal to, so 1 3 is 3. ஸோ இங்க என்ன வரும்? மைனஸ் 4 2s are 8 வரும். சரிங்களா? நல்லா பாருங்க, இந்த நம்பர் நான் வலது பக்கத்துக்கு கொடுத்தேன்னா மைனஸா மாறிடும். மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் சாரி பிளஸ் 3. அடுத்து மைனஸ் 8. இந்த 3 வந்தா நமக்கு மைனஸ் 3 மாறிடுமா? ஸோ பிளஸ் 3 மைனஸ் 3 நமக்கு என்னது? ஆன்சர் கேன்சல். ஸோ ரிமைனிங் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 8. ஸோ மைனஸ் மைனஸ் கேன்சல். இந்த ஸ்கொயர் அங்கே போனா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 18 வரும். ஸோ ரூட் ஆஃப் 18 வந்தாலே ரூட் வந்தாலே முன்னாடி பிளஸ் ஆ மைனஸ். ஸோ பிளஸ் ஆ மைனஸ் போட்டுங்க. இந்த இடத்துல ரூட் ஆஃப் 8 நான் 2 இன்டு 2 இன்டு 2 போடலாமா? ஸோ இப்போ ஆன்சர் யார் வெளியே வருவாங்க? ஒரு 2 வெளியே வருவாங்க. ஸோ 2 இன்டு ரூட் 2. ஸோ இதான் நமக்கு தேவையான எக்ஸோடைய ரிசல்ட். ஸோ இதே மாதிரி நம்ம அசைன்மெண்ட் ஒர்க்ல ஒன்று பார்த்தோம், ஒன் வேர்டில் அங்கே பிளஸ் 2 ரூட் 2 மட்டும் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுதான் நமக்கு தேவையான ஆன்சரா இருந்துச்சு. ஓகே தானம்மா? எஸ் சார். நல்லா புரியுதாமா? ஓகே அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து எக்ஸசைஸ் வந்துட்டோமா? எக்ஸசைஸ் 4.1. எக்ஸசைஸ் கொஸ்டின் நம்பர் 4.1ல கொஸ்டின் நம்பர் 1. எவாலுவேட் டிட்டர்மினன்ட் 2 4 -5 -1. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம், அதே மாதிரி தானேமா? ஃபர்ஸ்ட் லீடிங் லைன்ல பெருக்குங்க. ஸோ 1 2 is 2 -2 நடுவில் மைனஸ். இந்த ரெண்டையும் பெருக்குன்னா ஸோ ஆன்சர் நமக்கு -20 வரும். இஸ் ஈக்குவல் டு -2. ஸோ மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ் 20 நமக்கு மாறும். ஸோ ரெண்டையும் நீங்க கழிச்சிங்கன்னா ஆன்சர் நமக்கு 18 வரும். செக் பண்ணிக்கங்கம்மா. ஃபர்ஸ்ட் ஆன்சர் ரைட்டாமா? ஆன்சர் நமக்கு 18. எஸ், வெரி குட்மா. செகண்ட் சம் ஆன்சர் கொஸ்டின் நம்பர் 2. 2ல நம்ம சப்டிவிஷன் 1 பார்க்க போறோம். சரிங்களாமா? சப்டிவிஷன் 1 and 2 இருக்குது பாருங்க. சப்டிவிஷன் 1 டிட்டர்மினன்ட் cos theta minus sin theta. இங்க வந்து sin theta into cos theta. டிட்டர்மினன்ட் க்ளோஸ் ஈக்குவல் டு, ஸோ 2 cross 2 மல்டி பண்ணுமா? ஃபர்ஸ்ட் cos theta பெருக்குனா என்ன வரும்? cos ஸ்கொயர் theta நடுவில் மைனஸ். ஸோ இந்த ரெண்டையும் நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஸோ மைனஸ் சைன் ஸ்கொயர் theta. அப்போ இந்த மைனஸ் என்ன பேர்? பிளஸ் போயிருமா? அப்போ ஆன்சர் cos ஸ்கொயர் theta பிளஸ் சைன் ஸ்கொயர் theta. ஸோ திஸ் இஸ் த ட்ரிக்னாமெட்ரி ஐடென்டிட்டி. அப்போ cos ஸ்கொயர் thetaவையும் சைன் ஸ்கொயர் thetaவையும் கூட்டினா வாட் இஸ் ஆன்சர்? 1. ஸோ இதான் நமக்கு தேவையான ரிசல்ட். அடுத்து இதுலயே சப்டிவிஷன் 2 பாருங்கம்மா. சப்டிவிஷன் 2 டிட்டர்மினன்ட் இந்த சமயம் நம்ம அசைன்மெண்ட் ஒர்க்ல பார்த்துருக்கோம் நினைக்கிறேன். எக்ஸ் ஸ்கொயர்
minus x plus 1. சாரி, இது அசிமிலர் சம் கிடையாது. x minus 1. இங்க x plus 1, இங்க x plus 1. சரிங்களாமா? இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுவோமா? ஃபர்ஸ்ட் லீடிங் லைன்ல பெருக்கணும், பெருக்காம எழுதிக்கிறேன். ஸோ x plus 1 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் பிளஸ் 1. இந்த ரெண்டு பெருக்கிட்டேன்னா நடுவில் மைனஸ், இந்த ரெண்டையும் பெருக்குங்கம்மா. ஸோ எக்ஸ் பிளஸ் 1 இங்கே எக்ஸ் மைனஸ் 1. இப்போ ஆல்ரெடி ஒரு ஃபார்முலா நான் முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். என்ன ஃபார்முலானா உங்களுக்கு தெரியும், ஏ கியூப் பிளஸ் பி கியூப் அப்படிங்கிற ஃபார்முலா என்னது? ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி பிளஸ் பி ஸ்கொயர். அப்போ ஏ கியூப் அப்படிங்கிறது எக்ஸ் கியூப், பி கியூப் அப்படிங்கிறது 1 கியூப். அப்போ இந்த இதில் நீங்கள் ஃபார்முலா எப்படி அப்ளை பண்ணி பாருங்க, உங்களுக்கு இந்த ஆன்சர் நமக்கு கிடைக்கும். அப்போ நான் இது எப்படி எழுத போறேன்னா, ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் பிளஸ் 1 கியூப்னு போடலாம். மைனஸ் இது பார்த்தீங்கன்னா இது வந்து நான் என்ன சொல்றேன் பாருங்க. ஸோ இந்த ஃபார்முலா வந்து இது ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. வாட் இஸ் த ஃபார்முலா? இதுக்கு என்ன ஃபார்முலா வருமா? ஞாபகம் இருக்கா? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். அப்போ இந்த ஃபார்முலா படி எழுதணும்னா இதை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர் சொல்லலாமா? இப்போ என்ன பண்ணுங்க, இந்த மைனஸ் உள்ள ஒன்று போயிருக்குங்க. அப்போ ஆன்சர் எக்ஸ் கியூப் பிளஸ் 1 கியூப் பண்ணா 1 மைனஸ் 1 போயிருக்குன்னா மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 போயிருக்குன்னா பிளஸ் 1. ஸோ அப்போ ஆன்சர் நீங்க பார்த்தீங்கன்னா ரிமைனிங் ஆன்சர் பாருங்க, ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ 1ஐயும் 1 நீங்க ஆட் பண்ணா நமக்கு பிளஸ் 2 வரும். ஸோ இதுதான் நமக்கு தேவையான ஃபைனல் ரிசல்ட்.